நாகை மாவட்டம் கோடிக்கரை அருகே தமிழக மீனவர்கள் மீது சிங்கள மீனவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட நாட்டு படகில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடந்த 30ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். இவர்கள் அனைவரும் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு 5 அதிவேக படகுகளில் வந்த சிங்கள மீனவர்கள் தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்து கத்தி மற்றும் உருட்டு கட்டையால் தாக்கியதில் 6 பேர் காயமடைந்தனர். பின்னர் மீனவர்கள் கழுத்தில் கத்தி வைத்து படகில் இருந்த GPS கருவி, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அத்துடன் சுமார் 34 படகில் இருந்த 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 டன் வலைகளை அறுத்து கடலில் வீசி சென்றனர். இதனையடுத்து அவசரமாக கரை திரும்பிய நாகை மீனவர்கள் சிங்களர்களின் அத்துமீறலை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போட்டுக்கிட்ட வந்து பிடிச்சி கத்தி ஆர்வலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டில் ஏறி GPS எல்லாம் கேட்டாங்க. GPS எல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு கத்தியை கழுத்தில் வச்சு இங்கே கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடித்து சித்திரவதை பண்ணி எங்கள் பொருளாக வாங்கிட்டு மீனையும் அப்பிக்கிட்டு ஒரு எங்கள் பொருள் இன்றைக்கி வந்து 200 கிலோ வலையை காணோம். நாட்டு படகுல போகிற எங்களை வந்து இப்படி துன்புறுத்தி காயப்படுத்தினாக்கா நாங்கள் எப்படி பிழைக்கிறது, என்ன பண்ணுறது? எங்களோட வாழ்வாதாரமே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு 2 அரசாங்கமும், மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் சேர்ந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகை செஞ்சு தருமாறு ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் மீனவர் சார்பில் கேட்டுக்கிறோம்.